ஹாய், என் பேர் ஸ்மைலி தபு. நான் வந்துட்டு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஸோ அம்மா வந்து ஹவுஸ்மேடாக ஒர்க் பண்ணி 7 வீட்டில் வேலை செஞ்சு அது மூலியமாக தான் எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. எங்களுக்கு அப்பா நான் குழந்தையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. பீயிங் அ டிரான்ஸ் உமன் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ன்றது இருக்கும். அதெல்லாம் தாண்டி லைஃப்பில் நிறைய சாதிக்கணும்னு படித்து முடிச்சு ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் 4 பேருக்கு வந்துட்டு எஜுகேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஃப்ரீயா வந்து என்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்க, கூலி தொழிலாளிங்க நிறைய பேர் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறது, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்வுமன்னா எல்லாருடைய பார்வைக்கு வர முதல் வார்த்தைகள் இது 2 தான். அவங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பெக்கிங் பண்ணுவாங்கன்னுட்டு. எங்க அம்மா எனக்கு வந்து என்ன சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, நீ படிக்கணும், நீ படிச்சனா அது மூலியமா உன்னுடைய கம்யூனிட்டியில நீ வந்துட்டு நீ ஒரு இன்ஸ்பிரேஷனா நீ மாறணும் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய டிரான்ஸ்வுமன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்வுமன்ஸா இருக்கட்டும், இல்லை எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்த அது வந்துட்டு லெஸ்பியன்ஸ், கேஸ், பைசெக்சுவல்ஸ் யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே தேவை வந்து படிப்பு. படிச்சுட்டோம்னா இந்த சமூகம் நம்மளை வந்து தள்ளி விடாது.